ஹலோ காய்ஸ், நம்ம ஒரு நாள் பிஆர் மேட்ச் போட்டிருந்தோம். அதில் வந்து நம்ம போயா எடுத்த மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபேக்ட்ரி மேலே இறங்கி சாண்டனி கேரக்டர் கீழே போட்டாச்சு. இந்த பொண்ணுக்கு 75 100ன்னு கொடுத்தேன். அந்த பொண்ணு சாண்டனி கேரக்டர் போட்டு கீழே போயிட்டா. நம்மளும் கீழே போய் கன் எடுப்போமேன்னு பார்த்தா நம்ம டீம்மேட் வந்து கன் எடுத்திருந்தார். சரிக்க போய் கன் எடுப்போம் அப்படின்னு பார்த்தா ஏகே கிடச்சிருச்சு. ஏகே 2 கிங்ஃபிஷர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன கன் எடுக்கலான்னு பார்த்தா வேண்டாம். அப்புறம் மேலே போயிட்டேன். பார்த்தா இங்கே ஒரு க்ளோவால் இருந்தது. கீழே யாரோ சண்டை போடுற மாதிரி இருந்தது. இவங்களை வந்து டேமேஜ் எடுத்து நாக் அடிச்சிட்டேன். இந்த பொண்ணையும் நாக் அடித்து முடிச்சிருக்கேன். இங்கே க்ளோவால் யாராக இருப்பாங்களான்ட்டு ஒரு 2-3 அடி அடிச்சிருந்தேன். பார்த்தா யாருமே இல்லை. அவங்கள கில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கில் எடுத்தேன். அப்புறம் கீழே போய் லூட் அடிக்கலான்ட்டு கீழே போய் லூட் அடிக்க போயிட்டேன். லூட் அடிச்சுட்டு எவனோ ஒருத்தன் சோலோ டேர் போட்டிருந்தான். அவனை கீழே போய் அடிக்கலாமான்ட்டு பார்த்தேன். அவன் எங்கேயோ போயிட்டான். சரி, அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போய் மறுபடியும் ஃபேக்ட்ரி கிட்டே வந்தோம். அங்கே ஒரு 2 பேர் இருக்கிற மாதிரி காமிச்சிது. இங்கே ஒருத்தன் பக்கத்தில் வந்துட்டான். இவனை ஒரு ஹெட் அடித்து முடிச்சிடலான்ட்டு டக்குன்ட்டு எக்ஸாமெட்டில் ஹெட் அடித்து முடிச்சிட்டேன். நம்ம டீம்மேட் ரிவே பண்ண போனோம். அதுக்குள்ளே இங்கே ஒரு எனிமி இருந்தான். அவனை போய் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்து இங்கிட்ட வந்து இவனை அடிக்கலான்னு பார்த்தேன். நம்ம டீம்மேட்டு மேலேருந்து இறங்கி இவர் அடிக்கலான்னு பார்த்தாரு. நம்ம ஓசிக்கல் எக்ஸாமெட்டில் தட்டியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரிவே பண்ணிட்டு இருந்தான் அவன் டீம்மேட்டை. சரி, இவனை அடிக்கலாமேன்னு பார்த்தா சாண்டனி போட்டு வேற எங்கேயோ போயிட்டான். சரி, இந்த வீட்டுக்குள்ளே தான் எப்படியும் வருவான் அப்படின்னு கெஸ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக பார்த்தா அவன் வந்தான். அவன் எனக்கு ஒரு டேமேஜ் கூட கொடுக்கல. நான் அவனை ஃபுல்லாக டேமேஜ் கொடுத்து முடிச்சு விட்டுட்டேன். அவனை கில் எடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் மேப்பை பார்த்தா ஒருத்தன் இருக்கிற மாதிரி காமிச்சிது. சரி, நல்லா லூட் அடிச்சுட்டு அவனை போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அடிக்க நான் போயிட்டேன். பார்த்தா இங்கே ஜீப் இருந்தது. அந்த ஜீப்பை நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். அந்த ஜீப்பை ஓட்ட ஆரம்பித்தாச்சு. ஓட்டி அவனை சேஸ் பண்ணிட்டு போனோம். நம்ம டீம்மேட்டு ரிவே பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தேன். அவன் டீம்மேட் ரிவே பண்ணலான்னு வந்திருக்கான். எங்கே இருக்கான்? இந்த வீட்டில் தான் இருக்கான். சரி, நம்மளும் ஒரு சாண்டனி தூக்கி போட்டுருவோம் நம்ம டீம்மேட் ரிவே பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணேன். பார்த்தா நம்மளுக்கு அடிக்கலான்னு பார்த்தா நம்ம அவனை அடித்து முடித்து சாண்டனி போட்டு நம்ம டீம்மேட்டு ரிவே பண்ணியாச்சு. நம்ம டீம்மேட்டு அப்படியே ரிவே பண்ணிவிட்டு ஜீப் எடுத்து இங்கே வந்தாச்சு. இங்கே ஒருத்தனை 87 88 88ன்னு கொடுத்து நாக்கு எடுத்து கீழே அடித்தாச்சு. அப்புறம் கீழே ஒரு 2 பேர் இருந்தாங்க. இவனுங்களையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கரெக்டாக போனேன். பார்த்தா நம்மளை கில் அடிக்கிறதுக்காக பார்த்துருந்தான். பார்த்தா நம்மளுக்கு டேமேஜே விழலை. சரி, அவனை கில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்விடியில் அடிச்சுட்டே இருந்தேன். அவன் மாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் க்ளோவால் போட்டு இங்கே வந்தான். ஃப்ளாஷ் வீர்ஸை தூக்கி போட்டேன். ஒருத்தனுமே டேமேஜே விழலை. இங்கே 112 கொடுத்தேன், நாக் ஆகிட்டான். இங்கே 75 83 92 போட்டு டீம் ஒய்ப் பண்ணியாச்சு. அன்றைக்கி தான் அந்த அமௌண்ட்டை வாங்கினேன். அதனால தான் அந்த அமௌண்ட்டை போட்டு எல்லோரையும் வெறிப்பேற்றி கிடந்தேன். அப்புறம் இந்த சைடு வந்து நம்ம மேப்பில் ஒருத்தன் இங்கே இறங்கின மாதிரி இருந்தது. பார்த்தா யாருமே இறங்கலை. அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டுக்கிட்ட போய் பார்த்தா ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவனுங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டுருந்தேன். கண்ணை வச்சு ஒரு 2 அடி அடித்தேன். பார்த்தா வேறு எங்கேயும் அடிச்சிருக்கேன். அப்புறம் இங்கே போனால் இங்கே ஒரு சைடு எனிமி இருக்கிற மாதிரி இருந்தது. இங்கே ஒரு 3 அடி அடித்து டீம் ஒய்ப் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே ஒரு நம்ம டீம்மேட்டை 2 பேர் அடிச்சிருந்தாங்க. நம்ம டீம்மேட்டு மெடிக்கல்லாம் சுற்றி 2 பேருமே முடிச்சிட்டான். ப்ரோ பிளேயராக இருப்பான் போல். அப்புறம் நம்ம டீம்மேட்டு 2 பேருமே செத்தே போயிட்டாங்க. சரி, அவனுங்களை ரிவே பண்ண போனோம்ல, அப்படியே ரிவே பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். ரிவே பண்ண போயிட்டே இருக்கிற கேப்பில் இங்கே ஒரு லூட் பாக்ஸை பார்த்தேன். அப்படியே லூட் அடிக்க உட்காந்துட்டேன். நம்ம டீம்மேட்டு போய் ரிவே பண்ண ப்ரோ அப்படின்னா, சரி அப்படியே போய் ரிவே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவே பண்ண போயிட்டேன். எதுக்கு இங்கே ஒரு க்ளோவால் போட்டோன்னா, அந்த லூட் பாக்ஸில் ஒரு க்ளோவால் இருந்தது. அந்த ஒரு க்ளோவால் போட்டு நம்ம க்ளோவால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளோவால் எடுத்தேன். ஜோனெல்லாம் தாண்டி இங்கே வந்தாச்சு. இங்கே ஒரு எனிமி சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. சரி, அவங்க போய் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவன் ஒருத்தனை பொழந்துட்டு வந்திருக்கான். நம்ம ஒரு சாண்டனி தூக்கி போட்டு கரெக்டாக அவனை போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி M10 கையில் எடுத்து வச்சாச்சு. உள்ளே கரெக்டாக போய் அழுத்துறேன், க்ளோவால் போட்டான். அவன் UMP வச்சு அழுத்தி அவன் ஒரு க்ளோவால் போட்டான். கரெக்டாக அந்த லைனில் சாண்டனி போட்டு எஸ்விடி எடுத்து ஒரே அடி தான் அடித்தேன். டீம் ஒய்ப் அவுட்டுன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் லூட் எடுத்து போயிட்டு நம்ம டீம்மேட்டு எங்கேயோ போய் அடி வாங்கிட்டு இருந்தார். சரி, கரெக்டாக அங்கே போயிட்டு அவரை போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போனேன். அப்புறம் இங்கே க்ளோவால் போட்டு ஏறிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக நம்மளை அடிக்க பார்த்துட்டான். நம்ம நல்லா ஒரு ஹெட் அடித்து அடிக்கலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட் அதுக்குள்ளேயும் ஓசிக்கல் எடுத்துட்டாரு. சரி, ஓசிக்கல் எடுத்துட்டாரு. இவன் நாக் ஆகிட்டான். அமௌண்ட் போடுவான்னு பார்த்தா மேலேருந்து ஒருத்தன் நம்மளை அடிச்சுட்டு இருந்தான்.
எமௌண்ட்டு போட்டும் வாய்ப்பு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம மெடிக்கெட்லாம் சுற்றி அவனை அடிக்கலான்னு மேலே போய்கிட்டே இருந்தோம். நம்ம டீம்மேட் நாக் ஆகிட்டாரு. பார்த்தா அவர் ஆஃப்லைனு ஸோன்லேயே நாக் ஆகிட்டாரு. சரி சாவு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் மேலே ஒருத்தனை அடிக்க பார்த்தேன், அவன் குளோவாலுக்குள்ளே போயிட்டான். நம்ம டீம்மேட் எதையோ தூக்கி போட்டு அடிச்சிருந்தாரு. இந்த கில்லு எனக்கு வருமா அவருக்கு வருமானு தெரில. குளோவாலெலாம் போட்டு ஏறிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா லைட்டாக மண்டையை காமிச்சார். மண்டையில் அடிக்கலான்னு பார்த்தா உடம்புலேயே அடித்து டீம் ஒய்ப் அவுட் பண்ணியாச்சு. போயா எடுத்தாச்சு.